அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபஜர் நேரத்துல ஓத வேண்டிய ஒரு துவாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த துவாவை நீங்க ஓதுறதுனால அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களில் மிகவும் உயர்ந்த இடத்துல இருக்கிற அபுதால் என்கின்ற கூட்டத்துல உங்களையும் அல்லாஹு தாலா வைப்பான். ஃபஜர் நேரத்துல நாம அல்லாஹு தாலா கிட்ட மனமுருகி எவ்வளவோ துவாக்களை கேட்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து இந்த துவாவையும் அதுல சேர்த்துக்கோங்க. நாளைக்கு மறுமையில நிச்சயமா இந்த துவா உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி இம்மையிலையும் உங்களை எல்லாவித முசீபத்துல இருந்தும் பாதுகாக்கும். அபுதால் என்கின்ற கூட்டத்துல நாமளும் ஒருவராக நாம கட்டாயமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் துவா. ஆனா இந்த முறை நமக்கும் நம்ம குடும்பத்தினர்களுக்கும் மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒட்டுமொத்த உம்மத்துகளுக்கும் துவா செய்யணும். இந்த மாதிரி நாம இன்னொரு மனிதருக்கு துவா செய்யற நேரத்துல ஒரு மலக்கு நம்ம கிட்ட வந்து நின்னு நீங்க கேக்குற இந்த துவா உங்களுக்கும் வந்து சேரும்னு சொல்லும். அப்படின்னா ஒரு மனிதர் நோயால அவதிப்படுறாருன்னா அவங்களுக்காக நம்ம துவா செய்யற நேரத்துல இந்த மலக்கு இந்த மாதிரி சொல்றதுனால அல்லாஹு தாலா நம்மள அந்த நோயில இருந்து பாதுகாப்பான். இந்த மாதிரி மத்தவங்களுக்காக நீங்க துவா செய்யற துவாக்கள் நாளைக்கு உங்களுக்கே உபயோகப்படுற மாதிரி இருக்கும். ஹில்யத்துல் அவுலியா என்கின்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை இப்ப நாம பார்க்கலாம். எவரொருவர் ஃபஜருடைய நேரத்தில் இந்த துவாவை 10 முறை ஓதுகிறார்களோ அல்லாஹு தாலா அந்த அடியாரை அபுதால் என்கின்ற கூட்டத்தில் இணைத்து விடுவான். அந்த துவா அல்லாஹும்ம அஸ்லிஹ உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ரஹம் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதன் அர்த்தம், யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தை நல்வழிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளின் கஷ்டங்களை நீ தீர்ப்பாயாக. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தின் மீது உனது காருண்யத்தை பொழிவாயாக. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை தினமும் ஃபஜர் நேரத்துல 10 முறை ஓத நம்ம கட்டாயம் முயற்சி செய்யணும். அல்லாஹு தாலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.